உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து நட்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் அளவோடு எடுக்கும் பொழுது மட்டும்தான் அதனோட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். நிறையா சாப்பிட்டோன்னா அதுவே கேஸ்ட்ரிக் ஃபார்மேஷனை கொடுத்துரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த வகையாக இருந்தாலும் அது உணவாகவே இருந்தாலும் அதை வந்து மருந்து போல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவே நமக்கு விருந்தாக மாறும், உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ கொட்டை வகைகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது ஸோ அளவான விகிதத்தில் தான் எடுத்துக்கணும். ஸோ 2 or 3 வெரைட்டிஸ் ஆஃப் நட்ஸை அளவான முறையில் எடுத்துக்கிறது முழுமையான சத்து பலன்களை நமக்கு கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நட்ஸ் எடுக்கிறது நன்மை தான், அதை நல்ல முறையில் பாதுகாக்கப்பட்ட அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோமா, பதப்படுத்தப்பட்ட நட்ஸை தான் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பைரி எல்லாம் பார்த்து வாங்கும் பொழுது அது மேலே எந்த படிவமும் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து வாங்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, அது காஸ்ட்லியாகவும் இருக்குன்னா நாங்கள் என்ன பண்ணுறது டாக்டர்னா, நீங்கள் குளிர்சாதன பெட்டியில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸில் வச்சு யூஸ் பண்ணலாம். நட்ஸ் எடுக்கும் பொழுது நம்ம ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு இந்த ஃபைட்டிக் அமிலம் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். அப்போ இதில் இருக்கக்கூடிய முழுமையான சத்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கிட்னி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களோ, அடிக்கடி ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்கக்கூடியவங்களோ, சிறுநீரக கற்கள் உருவாயிடும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கக்கூடியவங்களோ நட்ஸில் வந்து நிறைய ஆக்சலேட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கவனத்தோடு எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.